மரிய சேவியர் ஸ்நாபகர்லப்பர் ஆலயம். இன்றைய தினம் நாம் ஸ்நாபகர்லப்பருடைய ஆலயத்துக்கு வருவதற்குள்ள வழிகளை பார்க்கின்றோம். பல வழிகள் இருக்கின்றது. அதில் ரெண்டு முக்கியமான வழிகள், ஒன்று பக்கிங்ஹாம் ரோட், இரண்டாவது குயின் விக்டோரியா ரோட். இது ரெண்டும் பூனமல்லி ஹைவேயிலிருந்து உள்ளே வருகின்றது. இந்த பக்கிங்ஹாம் ரோடு என்று சொல்லக்கூடியதுக்கு பேரலாக தான் குயின் விக்டோரியா ரோடு செல்கின்றது. இது எங்கே ஒன்று கூடுகின்றதுன்னு சொன்னால், பக்கிங்ஹாம் ரோடு மார்க்கெட் ரோடு செல்லும்போது அங்கே குயின் விக்டோரியா மீட் செய்கின்றது. அங்கே இருந்தது தொடர்ந்து குன்றத்தூருக்கு போகின்ற ரோடு வரையும் போகின்றது. சரி, பக்கிங்ஹாம் அரண்மனை என்றதும் குயின் விக்டோரியா அரசி என்றதும் நமக்கு இப்போது நினைவு வருகின்றது. இப்படி என்று சொன்னால் இந்த ரோடுக்கு உள்ளே என்ன இருக்கும்? அங்கே பாதுகாப்புக்கு மிலிட்ரி இருக்க வேண்டும். அங்கே குதிரைப்படை இருந்தது. அங்கே கண்டோன்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நிர்வாக சபை இருந்தது. கோயில் இருந்தது, ஒரு கோயில். அது எங்கே இருந்தது என்று சொன்னால், பிளைண்ட் ஸ்கூல் இப்போது இருக்கின்ற அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு எதிரிலே ஒரு ரோடு வடக்கு நோக்கி போகும். அந்த ரோடு சென்றடைகின்றது மரியன் மக்தலேனா சர்ச். அங்கே சென்றடையும். அந்த மரியன் மக்தலேனா சர்ச் என்றது எப்படி இருந்தது என்றால், இன்று இல்லை. செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் எக்மோர், அதனுடைய சின்ன உருவம். மேல்கூரை வேலைப்பாடுகள் மரத்திலானது, மிக அருமையாக இருந்தது. வழிபாடுகள் அங்கே நடக்கும். மார்க்கெட்டும் இந்த கண்டோன்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இப்படியான அமைப்புகளோடு தான் கண்டோன்மெண்ட் அன்றைக்கு இருந்தது என்று மட்டுமல்ல, நிர்வாகத்துக்கு தேவையான அனைத்து சபைகளும் அனைத்து நிறுவனங்களும் இங்கே இருந்தது. பிடபிள்யூடி, போலீஸ் ஸ்டேஷன், பாண்ட், இப்படி பலவிதமான நிறுவனங்களும் இங்கே இருந்தது.